வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதன். வணக்கம். மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹர்ஷினி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக காலையில் அதிக பனியும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கமும் பரவலாக இருந்தது. இந்த நிலையில இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. மட்டுமின்றி லேசான சாரல் மழையும் பெய்ய தொடங்கியது. நேரம் செல்ல செல்ல சாரல் மழை பலத்த மழையாக பெய்தது. தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருந்ததால் காலையில் பள்ளி கல்லூரி சென்ற மாணவர்கள், வேலைக்கு சென்ற அரசு ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த மழையின் காரணமாக கோவில்பட்டி இளையசினந்தல் சாலையில் உள்ள ரயில்வே சுரங்க பாலத்தில் மழைநீர் தேங்கியது. இருந்த போதிலும் வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் தேங்கியிருந்த மழைநீரில் பயணித்தனர். போக்குவரத்து காவலர் ஒருவர் எச்சரித்து அறிவுறுத்திய போது வாகன ஓட்டிகள் ரயில்வே சுரங்க பாலத்தின் வழியாக பயணித்தனர். விவரங்களுக்கு நன்றி சுதன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.